மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் கல்லூரி மாணவர்கள் விடுதிகள் அடுத்த 2 ஆண்டுகளில் கட்டமைப்பு வசதி மேம்பாடு, சிறப்பு பழுது நீக்கம், புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தரம் உயர்த்தி புதுப்பொலிவுடன் திகழ புதிய திட்டம் வகுக்கப்படும். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் 2,92,271 பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க தேவைப்படும் தொகை 117 கோடி ரூபாய். எனினும் ஒன்றிய அரசு இந்த நிதியாண்டில் வழங்கிய 19 கோடி ரூபாய் தொகை மூலம் மிகவும் குறைவான மாணவர்களுக்கு மட்டுமே கல்வி உதவித்தொகை வழங்க இயலும் என்பதால் மீதமுள்ள மாணவர்களுக்கு மாநில அரசு நிதியிலிருந்து கூடுதலாக 98 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி பயில்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்காக 146 கோடி ரூபாயும், பள்ளி மேற்படிப்பு உதவித்தொகை வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சிறுபான்மையினர் நலன். சிறுபான்மையினரின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கென தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதுவரை 159 கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை நிலை சான்றிதழ் வழங்கப்பட்டது மட்டுமின்றி இவற்றில் 103 கல்வி நிறுவனங்கள் நிரந்தர சான்றிதழும் பெற்றுள்ளன. ஒன்றிய அரசு சிறுபான்மையின மாணவர்களுக்கு வழங்கி வந்த கல்வி உதவித்தொகையினை கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் நிறுத்திவிட்டாலும் தமிழ்நாடு அரசு வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கிய 12 கோடி ரூபாய் நிதியை கொண்டு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. பழமை வாய்ந்த பள்ளிவாசல்களையும் தர்காக்களையும் பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் வரும் நிதியாண்டில் 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதேபோன்று பழமையான தேவாலயங்களை பழுது பார்ப்பதற்கும் சீரமைப்பதற்கும் இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும். இந்த வரவு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1563 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.